வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ம் சார். பஃபெட்டோட சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார். அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் வேல்யூ. ம் இதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ப்ரைஸ் அண்ட் வேல்யூ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்குறோம், ம் பணம் கொடுத்து வாங்குறோம், வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்றோம். அதோட முடிஞ்சது. ஒரு சில வீட்டில் கணக்கு எழுதி வைக்கிறோம். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஸோ ஒரு பொருளுக்கு என்ன வேல்யூங்கிறது நீங்கள் பார்க்காமையா வாங்குவீங்க? எப்படி பார்க்கறதுன்றது, டூத் பேஸ்ட் வாங்குறேன் சார். அவங்க ஒரு 100 ரூபா சொல்றாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்றதை நான் எப்படி டிரைவ் பண்றது? சார், கால்கேட் டூத் பேஸ்ட் ஒரு வேலை, க்ளோஸ்அப் ஒரு விலை, பெப்சோடென்ட் ஒரு விலை. வேலை. ஸோ நீ எப்படி வாங்குவார்? எனக்கு என்ன நீடோ அதை பார்த்து வாங்குவேன் சார். எப்படி நீடு? இந்த பல்லு கூசுது அந்த மாதிரி அதெல்லாம் சும்மா கதை. ஸோ நீ எப்படி பார்த்து வாங்குவார்? எது விலை கம்மியாக இருக்குதோ அதுக்கு போயிடுவோமா சார்? அதான் ப்ரைஸ். வேல்யூ பல் தேய்க்கணும், ம் ரைட்டாக ம் பல் தேய்க்கணும். ம் ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட், ம் இன்னொன்று எது சீப்பாக இருக்கோ அதுதானே போவேன். அப்படின்னா பல்பொடிக்கு போயிடலாமே சார். அதுதானே வேல்யூ. அதனால தான் கோல்கேட் டூத் பவுடரும் ஃபேமஸ் தான். எல்லாரும் டாபர் டூத் பவுடர் எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். என்ன சார் கடைசியில் நீங்கள் பேஸ்ட்டே வாங்க வேண்டான்றீங்க போல். நான் வேணான்னு சொல்லு, நான் பேஸ்ட் வாங்குறேன். ம் யோசிக்காமல் வேரியஸ் குரூப்ஸில் இருக்காங்க. ம் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் பேக்கெட், ஓகே. ஹவு மச் மனி யூ ஹேவ். இப்போ என் கேஸில் என் ஒய்ஃப் தான் வாங்குவாங்க. ம் அவங்க எது ஹெல்த்தின்னு அவங்களா ஒரு கணக்கு போட்டு வாங்கிப்பாங்க. ம் டூத் பேஸ்ட்டில் காஸ்ட் டஸ் நாட் மேட்டர். சார் நீங்கள் மேடம் மட்டும் சொல்கிறதில்ல சார், எல்லாருமே அப்படி தானே சார் பார்க்குறாங்க. இப்போ மாதம் 25,000 சம்பளம் வாங்குறவன் பாரு, ம் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ம் அவன் ஒரு பைசாவும் எண்ணுவான். எந்த டூத் பேஸ்ட் இருக்கிறதுலே கம்மின்னு பார்ப்பான், ம் அந்த டூத் பேஸ்ட் தான் வாங்குவோம். மணி டஸ் நாட் மேட்டர். எனக்கு தெரிஞ்சு பெரிய இடத்துல என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில், ம் மெடிக்கல் பில்லுன்னு ஒன்று ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ம் பட் நீ மாத்திரை அவ்வளோ வாங்க மாட்டாங்க. ம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டூத் பேஸ்ட் அந்த மெடிக்கல் கடையில் போய் பில்லாக போட்டு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஓ, இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற டைம் அதுக்கு சொல்கிறீங்களா? கம்பெனியில் மெடிக்கல் பில்லுக்கு தனி அலவன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ தான் பர்க்விசிட்ஸ்லாம் டேக்ஸ்டு. ம் சிதம்பரம் வந்தப்புறம் ஒரு காலத்தில் பர்க்விசிட்ஸ்லாம் டேக்ஸ் இருக்காது. ம் ஸோ மெடிக்கல் பில்லுக்கு மெடிக்கல் கடைக்கு போவாங்க, டூத் பேஸ்ட்டை மெடிசன் பில்லை வாங்கி கையில் கொடுத்துருவாங்க. ஓகே. அவனை பொறுத்த வரைக்கும் சேல் ம் எல்லாம் அவன் ஃபுல் மார்ஜின். அவன் உனக்கே அவன் ஓபி அடிக்கிறான். ம் அவன் கொடுக்கறது தான் நீ வாங்கணும், அதான் அவன் போடுற விலையில தான் நீ வாங்கணும். ஓகே சார். இதில் ப்ரைஸுங்கிறது என்ன, வேல்யூங்கிறது என்ன? அதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த விலை கம்மியாக இருக்கிறது தான் அதோட வேல்யூ அப்படி இல்லை. சி, டூத் பேஸ்ட் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். பேசிக் கெமிக்கல்ஸு இருக்கிறத நீ பாரிஸில் வாங்கி நீயும் கலந்து பண்ணணும். ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி டூத் பேஸ்டோட வேல்யூ வந்து அதுக்கு நீ பண்ணுற பிராண்டிங் தான். இந்த மருந்து விற்கிறது டாக்டர் தான், மருந்து விற்கிறது ஓகே கடை இல்லை, டாக்டர். முன்னெல்லாம் பழைய காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து கடையில் கிடைக்காது. ஓகே. டாக்டர் இருக்கார்ல, ஆமாங்க சார். அவர் எழுதி கொடுப்பாரு, ஃபார்மா மிக்ஸ் பண்ணி கையில் கொடுப்பான், நீ வாங்கி சாப்பிட்டு போகணும். அவங்க உள்ளேங்களா? டாக்டர் இருப்பான்ப்பா. ஓகே. டாக்டரே ஒரு ஃபார்மசிஸ்ட் வச்சுருப்பான். ஓகே. இவன் சொல்கிறத அந்த ஃபார்மா மிக்ஸ் பண்ணி கையில் கொடுப்பான். என்ன சார் லேகிங்ன்ற மாதிரி சொல்கிறீங்க? அப்படி தான் இருந்தது. ஓகே. ஃபார்மசாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் MBBS 5th இயரில் உண்டுப்பா, நீ போய் பாருப்பா. ஓ ஃபைன். ஓகே. அவனுக்கு எது எங்கே மிக்ஸ் ஆகும்னு தெரியும், இதை பண்ணி அவன் சாப்பிடுன்னு கொடுப்பான். இந்த பிக் ஃபார்மாங்கிறது லாஸ்ட் 150-60 இயர்ஸாக தான் இருக்குது. ஓகே. பென்சிலின் வந்தப்புறம் தான் இது. ம் ஓகே சார். இப்போ இந்த ப்ரைஸ் அண்ட் வேல்யூ அப்படிங்கிறதுல நீங்கள் சொல்கிறத அப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒமேஸ்னு ஒரு மாத்திரை இருக்குது, ஓகே, டாக்டர் ரெட்டியோடது, கேஸை கிளியர் பண்ணும். ம் அதே ஒமேஸ் வந்து ஒரு ஜெனரிக் ட்ரக்லேயும் பண்ணுவான். ம் இது 5 ரூபா ஒமேஸு, இது 1 ரூபா ஜெனரிக்கு. ம் நீ எதை வாங்குவ? நான் வந்து மருந்து அப்படின்றதுனால 5 ரூபாய்க்கு தான் போவேன். தப்பாக சொல்கிறேன். ம் உன் டாக்டர் என்ன சொல்கிறானோ அதை தான் வாங்குவேன். ஓகே. ம் நீ கடையில் போய் கேட்பான், இதே ஃபார்முலாவில் வேறு இருக்குது தரையானா என்ன சொல்லுவான், வேணாம், டாக்டர் என்ன இருக்காரோ அது ஆமாம் கொடு. ஆமாம் 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 கரெக்டு தான் சார். கரெக்டாக? ஆமாம். நீ டாக்டரோட பயம் லெட்டர் வந்துடும் அந்த இடத்துல.
டாக்டரோட லெட்டர் பேடு பார்த்துருக்கியா? ம் மெடிக்கல் கடைக்காரன் தான் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே அவர் சொல்கிற கடைக்கு தான் நீ போய் வாங்குவ. ஸோ டாக்டர், மெடிக்கல் கடை, மெடிக்கல் ரெப்புக்குள்ளே ஒரு டைஅப் இருக்கும். ம் ஒரு 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த மெடிக்கல் கடைக்காரனுக்கு ஒரு கட்டு, டாக்டருக்கு பெரிய கட்டு, மருந்து கடைக்கு ஒரு கட்டு. நீங்கள் இதை சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்து சார், என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தப்போ கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து இங்கே எங்கே கொடுத்தாலுமே எங்களுக்கு புரியலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து இது ஏதோ வேறு லாங்குவேஜில் டாக்டர் எழுதியிருக்காரு, எங்களுக்கு புரியலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிச்சதுக்கப்புறம் வெறும் விட்டமின் டி அந்த டானிக்கு இங்கே வாங்க முடியாத அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு. ம் அவர்கிட்ட மட்டும்தான் அதை வாங்க முடியும். ம் நாங்கள் சென்னை வந்துட்டோங்க, இதுக்காக கோயம்புத்தூர் வர முடியாது, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் காமிச்சா இது வேறு லாங்குவேஜ் எதோ எழுதியிருக்காங்க, அது எங்களுக்கு புரியவே இல்லைன்னு எல்லாம் ஒரு 10 மெடிக்கல் ஷாப் தேடிட்டேன் சார். ஸோ தெரியுது. அந்த இடத்துல அதை வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்குறதா இல்லை இது எப்படி மறைக்கிறாங்கன்னு பார்க்குறதா? அதெல்லாம் உங்களோட இது. ம் ஸோ ஆ ஒரே வயிற்று வலி தான், ஒரே மாத்திரை தான். ம் 1 ரூபாய்க்கும் சரி பண்ணும், 5 ரூபாய்க்கும் சரி பண்ணும். அப்போ வேல்யூ யார் கொடுக்குறாங்க? டாக்டர் கொடுக்குறாரு, ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்க? நாம கொடுக்குறோம். உனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிருச்சு சார். அப்போ இனிமேல் டாக்டர்கிட்ட கரெக்டாக எந்த டாக்டரை செலக்ட் பண்ணணும்னு வேறு பார்க்கணும் போல் இருக்கே. டாக்டர் மருந்து எழுதணும். ம் அதனால தான் நான் சொன்னேன், எவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கோஷ்லான்னு ஒருத்தருக்கான், வினோத் கோஷ்லான்னு, இந்தியன். ம் அவன் என்ன சொல்கிறான், இதனால தான் டாக்டர் சப்சிடிட் ஆகிடுவாங்கிறான். நார்மல் மருந்துக்கெல்லாம், வியாதிக்கெல்லாம் நீ வந்து கூகுளை பார்த்தே மருந்து எழுதிடுவ. ம் ம் ஓகே. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆன்டிபயோட்டிக் எடு, ம் நீ கூகுளில் போடு, அது எல்லாம் சொல்லிடும். ஆமாம் ஆமாம் 3-4 விஷயத்த சொல்லிடும். கரெக்ட். அப்புறம் இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அது சாட் ஜிபிடியில் போட்டால் அது உடனே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுது சார். ஆமாம் ஸோ அது நீங்கள் சொல்கிறது வேணாம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் அது அப்சல்யூட் ஆகும். ஆகிடும்ல, அப்போ அதோட வேல்யூ குறையும். வேல்யூ குறையும். அப்போ அதோட ப்ரைஸ் குறையணும். குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ரைஸ் குறைஞ்சிடும். ஓகே. அதனால தான் எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் வேலையே இல்லை. நான் எம்பிபிஎஸ் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு, ம் ஒரு குக்கிராமத்துக்கு போய் கடை திறந்து உட்காந்துட்டு இருந்தோம். Okay. ஐ எம் வந்து என் எம்பிபிஎஸ். ம் எய்தர் நான் 15,000 ரூபாய்க்கு போய் ஹாஸ்பிட்டலில் உட்காரணும். ம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டேன் 2-3 மாதம், ம் 2-3 இயர்ஸ். எனக்கு தெரியும் பேசிக்காக என்ன ஜுரம், காய்ச்சல், ம் ம் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். நான் போய் ஒரு குக்கிராமத்தில் எங்கே டாக்டர் இல்லாத ஊரில் போய் உட்காந்தேன்னா என்கிட்ட தான் வருவான். நான் 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு எழுதிட்டு போவேன். ஓகே. நிம்மதியாக ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா கலெக்ஷன் பார்த்துட்டு வீட்டில் போய் படுத்துக்க வேண்டியது. சார், இந்த வேல்யூவை பார்த்து நான் ஒரு விஷயத்தை அணுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை சார்? அப்படியும் கிடையாது. தப்பே எப்படி நடக்கும்? 10 டூத் பேஸ்ட்டில் விலை கம்மியாக இருக்கிற டூத் பேஸ்ட்டை நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எந்த டூத் பேஸ்ட் செட் ஆகும் அப்படிங்கிறது அது என்ன டூத் பேஸ்ட், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன உனக்கு நீ அபூர்வ பிரிவியாக இருந்து உனக்கு அலர்ஜியாக இருந்த எல்லா கருமாந்திரமும் தேய்ச்சா அது நிறையா வரும். நிறையா வரப்போகுது, பல்ல க்ளீன் பண்ண போகுது. ப்ளஸ் டூத் பேஸ்ட்டே வந்து 150-100 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு போய் டூத் பேஸ்ட்டே கிடையாது. ம் நீ என்ன நினைக்கிற, உங்கள் பாட்டி தாத்தா கொள்ளு இல்லை தாத்தாலாம் பல் தேய்ச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறியா? டூத் பேஸ்ட்டில் தேய்க்கல, இது நீமை வச்சு வேப்பங்குச்சி தான். வேப்பங்குச்சியை வச்சு தேய்ச்சிட்டு ம் கொப்பளிப்பாங்க, ஆமாம் அவ்வளோதான். ஆமாம். ஸோ அப்போ இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது இது அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டாங்க. ம் எதை? பல்லு தேய்க்கிறது. அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு ஒரு கதையே இருக்குது, நீ எடுத்துப்பார். ஓகே ஓகே சார், ஃபைன். ஸோ அப்போ இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தா நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இதை பிரித்தோம் அப்படின்னா வேல்யூ தெரிஞ்சிடும். வாண்ட்டுனா வேல்யூ இல்லை, திமிருக்காக பண்ணுற. ம் நீடுனா உனக்கு தேவை, கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.